ஹாய் மக்களே! மேக்ன சந்தேசம் சீரியல் ஜூன் 3, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. தாரா மண்டபத்துல ரெடி ஆகிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு. அப்போ தாரா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, நீ வந்து ககனை எவ்வளோ லவ் பண்ற? ஆனா அவரு இதே மாதிரி உன் அளவுக்கு உன்னை லவ் பண்றாரா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாரா கெத்தா சொல்றா, நான் சொன்னா அவரு தட்டவே மாட்டாரு. நான் ஒரு கோடு கிழிச்சா அத தாண்ட மாட்டாரு. எப்பவுமே என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு ககனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ககனை பார்த்துட்டு, அவரு ரொம்ப பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு. உனக்கு அவ கிடைச்சதுக்கு நீ ரொம்ப குடுத்து வச்சவ, அதிர்ஷ்டசாலி அப்படின்னு ஜெலஸா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாரா வந்து, நான் கிடைச்சிக்கு தான் அவர் குடுத்து வச்சிருக்கணும். அவதான் அவரோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ துருவு வந்து அங்கேருந்து ஓடி வந்து, தாரா அண்ணன் அங்கேருந்து ஓடி வந்து சொல்றாரு, ககனை எங்கேயுமே காணுமா அப்படின்னு ஷாக்கிங்கா சொல்றாரு துருவு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்றாங்க. தாரா வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தாரா, நீ வந்து ககனு நீ என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. இப்ப என்னன்னா காணுன்னு சொல்ற அவங்க அண்ணன் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே தாரா வந்து கடுப்பாகி, வாங்க ககனை தேடி போலாம் அப்படின்னு துருவை கூட்டிட்டு போறா. செர்ரி பூமியை வந்து விஷம் குடிச்ச நிலைமையில ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. அங்க டாக்டர் அவளை செக் பண்றதுக்கு வரும்போது பூமி அவரை தடுத்துடுறா. பூமி சொல்றா, நான் சாகறதுக்கு முன்னாடி மாமா அப்பா ஒரு வாட்டியாச்சும் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அப்புறம் சந்தோஷமா என் உயிரை விடுவேன் அப்படின்னு. அது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அந்த டைம்ல வந்து ககன் வந்து சாரதாவும் செம டென்ஷனா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. பூமி ஏன் இப்படி லூஸ்தனமா காரியம் பண்ண அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறாரு. பூமி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது மாமா, அதான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரத்தம் வாயில வழியுது. பூமிகிட்ட ககன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லி கெஞ்சுறாரு. ஆனா பூமி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்றா. உன் கையாலேயே நான் என்னோட உயிரை விட்டுடுறேன், அப்போதான் நான் சுமங்கலியா போய் சேருவேன். ஏன்னா நீ என்னை வெறுக்கிற, நான் உனக்கு வேண்டான்னு நினைக்கிற அப்படின்னு அழுதுகிட்டே அடம் பிடிக்கிறா. ககன் அவ வாய மூடி, இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாத, உனக்கு ஏதாச்சும் புத்தி இருக்கா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை கண்டிப்பா திட்டிடுவேன். முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணு அழுதுகிட்டே அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. செர்ரியும் பூமியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பூமி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது ககன் வந்து சொல்றாரு, எனக்கு உன் மேல எந்த வெறுப்பும் இல்லை பூமி, உன் மேல எனக்கு சாகுற அளவுக்கு லவ் இருக்கு. அதனால நீ கண்டதும் யோசிச்சுட்டு இருக்காம நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையும் ஒத்துக்கிறாரு. பூமி மேல உள்ள லவ் அஃபெக்ஷன் எல்லாம் ஒத்துக்கிறாரு. அதை கேட்டு ஷாக்கா நான் போய், அப்புறம் ஏன் மாமா நீ இவ்வளவு நாளா என்னை விட்டு தூரமா இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சாரதாவும் ககன் கிட்ட கேள்வி கேக்குறாங்க. அப்ப செர்ரி சொல்றாரு, ககன் எனக்கு உன்னதான் உயிரை விட ரொம்ப பிடிக்கும்ன்ற உண்மை எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பூமி சொல்றா ககன் கிட்ட, உண்மை தெரிஞ்சும் ஏன் நீ வாயை திறந்து என்கிட்ட சொல்லல? நான் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிட்டேனா மாமா அப்படின்னு பூமி கேக்குறா. உடனே ககன் சொல்றாரு, சூழ்நிலை அப்படி பூமி, என்னால இப்போ எதுவுமே பண்ண முடியாத நிலைமை அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு ககன். பூமி வந்து ககனோட காலரை பிடிச்சி கேக்குறா, ஏமாம்மா இது மாதிரி பண்ண அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறா. அப்போ வந்து செர்ரி சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன் மேல வச்சிருக்க அன்பு போயிடும், உன்னை விட்டு தூரம் ஆயிடுவாரு. அந்த பயத்துல தான் இத்தனை நாளா அண்ணன் உண்மை தெரிஞ்சும் உன்கிட்ட எதையுமே சொல்லல அப்படின்னு உண்மையை உடைச்சிடுறாரு. இத கேட்ட பூமி ககன அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. ககனும், ஆமாம் பூமி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாரு. அங்க தாரா பூரி கிட்ட பேசிட்டு இருக்கா மண்டபத்துல. உன் அண்ணன் என் கழுத்தை தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் என் அண்ணன் உன் கழுத்து தாலி கட்டுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதுக்கு வந்து துருவா கிட்ட கேக்குறா பூரி, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் லவ் பண்றேன், ஆனா உன்னை விட என் தங்க தாரா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் தங்க கழுத்துல ககன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் உன் கழுத்து தாலி கட்டுவேன் அப்படின்னு கராரா சொல்லிடுறான். ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் நின்னு போன வருத்தத்தில் இருக்க பூரி இப்பவும் கல்யாணம் நின்றுமோ அப்படின்னு நினைச்சிட்டு, நிஜமாவே செத்துருவேன் துருவா அப்படின்னு அழுது கெஞ்சுறா. ஆனா என் தங்கையை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு துருவோ அங்கேருந்து கிளம்பிடுறான். தாரா வந்து பூரிக்கிட்ட சொல்றா, உன் அண்ணனை இங்க வர வச்சு என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிற அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறா பூரிக்கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல ககனும் பூமியும் பேசிட்டு இருக்காங்க. மாமா, நீ இவ்வளோ உன் மனசுல
லவ் வச்சுக்கிட்டு எப்படி என்கிட்ட சொல்லாம நரகம் மாதிரி வாழ்ந்த அப்படின்னு கேக்குறா. ககன் அதையெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் செர்ரியும் அதே சொல்லி பூமி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ சொல்றா, நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் நிஜமாவே விஷம் குடிக்கல அப்படின்னு சொல்றா. உடனே உன் வாயில இருந்து இந்த உண்மையை வரவழைக்கத்தான் விஷம் குடிச்ச மாதிரி சும்மா நடிச்சேன்னு சொல்றா. இதை கேட்ட ககனும் பயங்கர கோவம் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. பூமியோட கணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுறாரு. உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? எப்போ என்ன நாடகம் போடணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையான்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ ககன் வந்து பூமி திட்டிட்டே இருக்காரு. பூமி வந்து நீ என்ன அடிச்சாலும் சரி அப்படின்னு சொல்லி, இப்பயாச்சும் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, நான் இந்த பூரி திருவா கல்யாணத்தை வந்து நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ககன் அது நடக்காது, பூரி கல்யாணம் நடக்கணும்னா நான் தாராவை கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்றாரு. சாரதாவும் செர்ரியும் உங்க 2 பேரோட லவ் வந்து சாகக்கூடாது, வேணும்னா துருவா கால்ல விழுந்தாவது பூரி கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க ககனை. ஆனா ககன் எதையும் கேட்காம மௌனமா இருக்காரு. கடைசியா பூமி கைய புடிச்சு அவ கை மேல கண்ணீரோட முத்தம் கொடுத்துட்டு கையை உதறிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாரு. சாரதாவும் ககன் நில்லு நில்லுன்னு அவன் பின்னாடியே ஓடுறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல பூமி பண்ண தற்கொலை நாடகத்தை பார்த்து டாக்டர் செம கடுப்பாகி திட்டுறாரு. அதுக்கு செர்ரி லவ்ல பிரேக் ஆகாம இருக்கணும்னா அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சாரி சொல்றாரு. டாக்டர் எல்லாரையும் உடனே இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டாக்டர் போனதும் செர்ரி பூமி கிட்ட, நீ சாதாரண நடிகை இல்லம்மா, மகா நடிகை, உன் நடிப்பும் நம்ம ககன் அண்ணன் பார்த்து பயந்து நடிக்கிட்டான் அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அதுக்கு பூமி சொல்றா, உன் அண்ணா ஆயிலிருந்து எப்படியோ உண்மையை வர வச்சாச்சு, அப்போ அடுத்தது ஒரு புது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஷாக்கான சரி, ஐயையோ சாமி, இன்னொரு பிளானா, என்னால முடியாது தாயி அப்படின்னு கும்பிடுறாரு. ஆனா பூமி சொல்றா, இப்ப எப்படியாவது இந்த பூரி துருவ கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னு நடக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி செர்ரிய சம்மதிக்க வைக்கிறா. அடுத்தது ககனும் சாரதாவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. சாரதா சொல்றாங்க, பூமி இல்லாம நீ எப்படிடா தாராவை கல்யாணம் பண்ணிக்க போற, எவ்வளவு பெரிய தப்பான முடிவு இது அப்படின்னு கேக்குறாங்க. அது ககன் அழுதுகிட்டே காரை ஓட்டிக்கிட்டே சொல்றாரு, பூரி நல்லா இருக்கணும்னா நான் தாராவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும், என் மனசுல எப்பவுமே பூமி மட்டும்தான் இருப்பா அப்படின்னு சொல்றாரு ககன். பூரி ஒரு பில்டிங் மேல ஏறி நின்னுகிட்டு ககனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புறா. அண்ணா, தாரா கழுத்துல நீ தாலி கட்டினாலும் துரு என் கழுத்தை தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் என் கடைசி வார்த்தை, நான் சாக போறேன் அப்படின்னு அழுதுகிட்டே வீடியோ சென்ட் பண்ணிருக்கா. கார்ல வரும்போது இந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்துட்டு ககனும் சாரதாவும் செம ஷாக் ஆகி காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாரு ககன். அந்த நேரத்துல பூரி கீழே குதிக்க போகும்போது ஒருத்தவங்க வந்து காப்பாத்திடுறாங்க. அது பூமி வந்து வேற கெட்டப்ல வந்திருக்கா. அப்போ பூமிய வந்து எட்டி பிடிச்சு காப்பாத்திடுறா. ரூம்குள்ள இழுத்துட்டு போறா. பூரி வந்து செம்ம டென்ஷன் ஆகி, யாரு நீங்க, என்னை எது காப்பாத்துனீங்க அப்படின்னு கேக்குறா. பூமி அவளை பிடிச்சு, லூசு பண்ணா, நீ ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற அப்படின்னு திட்டுறா. அப்போ பூமி மார்வேஷத்துல வந்திருக்கால, அப்ப சொல்றா பூரி கிட்ட, உங்க கல்யாணத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், ஆனா நீங்க பூமி ககன் ஜோடியை பிரிக்கூடாது, அவங்க ஒன்னாதான் இருக்கணும், அதே சமயம் உனக்கும் துருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பூமி சொல்றா. அப்போ பூரிக்கு சொல்றா பூமி கிட்ட, துரு வந்து அண்ணன் தாலி கட்டினாதான் என் கழுத்துல தாலி ஏறும்னு அழுவுறா. அதுக்கு பூமி, அவங்க கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, துரு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், பூமி வந்து எந்த தப்பும் பண்ணல, அதனால இப்போ பூரி கல்யாணம் நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவளை வெளில கூட்டு போறாங்க. அங்க ஷாக் ஆகி ஓடி வராரு ககனும் சாரதாவும் ஓடி வராங்க. பூரிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்போ செர்ரி வந்து, இதோ இவங்க தான் பழமேறி பின்னி, இவங்க தான் பூரிய காப்பாத்துனாங்கன்னு பூமியை காட்டுறாரு. சாரதா ஷாக்கா பூமியை பாக்குறாங்க, ஷாக்கா சாரதா. உடனே ககன் வந்து, என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பூமி காலில் விழுவ போறாங்க. ஆனா அவங்க வேற மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. உடனே பூமி பதறி போய் பின்னாடி அப்படியே தள்ளி போறா. பூமியும் சாரதாவும் யார் நீங்கன்னு ஆச்சரியமா பார்க்கும்போது பூமி மெதுவா கூலிங் கிளாஸை கழட்டி அவங்க 2 பேருக்கும் நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி கண்ணை அசைச்சு சகை காட்டுறா. அப்போ வந்து பூமின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்து சாரதாவும் ககனும் அப்படியே அதிர்ச்சியா வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.